ஹலோம்மா. சொல்லுப்பா. என்ன பண்ற? சும்மாதாம்மா இருக்கேன். சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டம்மா. அப்பா எப்படி இருக்காங்க? இப்போ பரவாயில்ல அப்பாக்கு. அத்வி, உன்கிட்ட காசு இருக்கா இப்போதைக்கு? காசுலாம் இருக்குமா, இப்போதைக்கு எதுவும் தேவையில்ல. சரிப்பா, ஏதாவது தேவைன்னா சொல்லு. ஓகேம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கூப்பிடுறேன். சரிப்பா. கண்மூடித்தனமாக காசு செலவு பண்ணுறங்க மத்தியில் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு எங்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஏய் ரிமல், சீக்கிரம் கிளம்புடா, படத்துக்கு டைம் ஆச்சுடா. அவன் வரானா இல்லையான்னு கேட்டு வாடா. அவன் வரமாட்டான், சரி இருந்தாலும் கேட்டு வரேன். டேய், எல்லாரும் படத்துக்கு போகிறோம், நீ வரையா இப்படி? இல்லைடா, நான் வரல. தெரிஞ்ச விஷயந்தான். என்ன கார்த்தி, அவன் வரலையாமா? ஆமாடா. டேய், ரூம் ஃபுல்லாக குப்பையாக இருக்குது. நாளைக்கு கிளீனிங்க்கு அக்கா வர சொல்லிடுறேன். அப்புறம் அக்காவுக்கு கொடுக்குற காசை ஜிபேல ஸ்பிட் பண்ணி சரி. அனுப்பி விட்ருங்க.
ബ്രോ എന്നെ ஞாபകമുണ്ടോ? அன்னைக்கு டீ கடையில் ஜிபே ஒர்க் செய்யாதப்போ ஒர்க் பண்ணாதப்போ நீங்க என்ன ஹெல்ப் பண்ணீங்களே. ஓ ஆமாம் ப்ரோ. இப்போ லஞ்ச் பிரேக் இல்லை, சாப்பிடாம போனலாம். இல்லை ப்ரோ, காசு இல்லை. காசு இல்லையா? பரவாயில்ல, பா போலாம். இல்லை ப்ரோ, சும்மா சொன்னேன், காசுலாம் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, பா ഞാൻ മേടിച്ചുതരാം. ப்ரோ ബ്രോ എന്താ ബ്രോ, ഒരു പ്രാവശ്യം അല്ലേ, വാ വാന്നേ, വാ വാ. ஒரு சில நேரம் நம்ம நினைப்போம் நம்மளுக்கு யாருமே இல்லைன்னு. ஆனால் நமக்கே தெரியாமல் நம்மளை கேர் பண்ண ஒரு சிலர் இருக்க தான் செய்கிறாங்க. சார் வெளியே ஐரிங்கன் போட்டிருக்கு. ஆமாம் தம்பி, ஆனால் ஆள் கிடச்சிட்டாங்க. சார் கம்மி சம்பளம் வந்தாலும் பரவாயில்ல சார். இப்போ தான்ப்பா ஆள் கிடச்சாங்க, அடுத்த வாட்டி வேணா பார்க்கலாம். சார் ப்ளீஸ் சார், எந்த வேலையாக இருந்தாலும் பண்ணுறேன் சார். அதான் சொல்கிறேன்லப்பா ஆள் கிடச்சிச்சுன்னு. நான் ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்கண்ணா ப்ளீஸ். உனக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா? கிளம்புப்பா. நான் ஒரு நிமிஷம்ண்ணா. சொல்லுப்பா. ஒரு ஹெல்ப்ண்ணா. இந்த ஜொமேட்டோவில் பார்ட் டைம் பண்ணால் என்னென்ன பண்ணணும்? அது ஒன்றும் இல்லை, ஈஸி தான். ஃபோனில் ரெஜிஸ்டர் பண்ண கொஞ்சம் கொடு, நானே பண்ணித்தரேன். உன் பேர்? அத்விக் கிருஷ்ணா. அத்விக் கிருஷ்ணா. ஓ வண்டி நம்பர்? வண்டியா? ஜொமேட்டோவில் தரமாட்டாங்களாண்ணா? வண்டியிலே அவன்கிட்ட இல்லைண்ணா. வண்டி இல்லாமல் தான் பார்ட் டைம் கேட்க முடியா? இந்தா, அவனுக்கு 1008 வேலை இருக்கும், வந்துட்டானுங்க. தம்பி பஸ் எப்போ வரும்? தம்பி அடுத்த பஸ் எப்போ வரும்? தெரியலை. ஏன்பா ஒரு மாதிரி இருக்க? ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு எதுக்கு அது? ரெண்டு மாதம் முன்னாடி தான் அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு. இருக்கிற காசு மொத்தமும் ஆப்ரேஷன் செலவாயிடுச்சு. ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்கும்னு நினச்சோம்.
நம்ம நினைக்கிறதா எங்கே நடக்குது? எதுவுமே கிடைக்கல. என்ன பண்ணுறதுன்னு தெரில. கையில் சுத்தமாக காசும் இல்லை. அடுத்த வேளை சாப்பாடு கூட என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒருத்தன் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம்தான் சார் வரும். என் பிரச்சனை என்னன்னு சொன்னால் உனக்கு புரியுமான்னு தெரில. இருந்தாலும் சொல்கிறேன் சரியா? 4 லட்சம் கடன், இருந்த வேலையும் போயிடுச்சு, இது போக இஎம்ஐ வேற. எனக்குன்னு இருந்த எல்லாரும் போயிட்டாங்க. எதுக்கு தான் நம்மெல்லாம் உயிரோடு இருக்கோன்னு பல தடவை யோசிச்சிருக்கேன். அப்போ தான் எனக்கு ஒன்று புரிஞ்சது. எல்லாரோட வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருக்குது. அது நமக்கு மட்டும்தான் இருக்குன்னு யோசிக்கிறது தான் தப்பு. பிரச்சனை இருக்குன்னு பயந்து ஓடுனா ஓடுறதுக்கு மட்டும்தான் டைம் இருக்கும். பார்த்தோன்னா இப்போ என் கையில் 30 ரூபா தான் இருக்குது. வர பஸ் ஏறி எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் போவேன். பஸ்ஸே வந்துருச்சு. பாரு தம்பி, ஒரு நாளில் எல்லா பிரச்சனையும் சரியாகாது. ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக எல்லாம் சரியாகும். மச்சான் எங்கடா இருக்க? இதோ வீட்டுக்கு கீழே. நீ என்கிட்ட கொடுத்த காசு இருக்கு, ஆனால் கையில் கேஷாக தான் இருக்கு. நான் இப்போ 10 நிமிஷத்தில் ஊருக்கு போகிறேன். நீ மெயின் பஸ் ஸ்டாண்ட் வந்தனா கொடுத்துருவேன்டா. Run, they say sky is the limit, put down me with it, I'ma take you to it, rush me into it, I'm born into it and I can't undo it, came from a race pulsate, my brain can't stand my pain no more, filling with the same my legs, same mind, this can't be in vain, oh Lord. Since I was born to alone, and then grown to abide to a bone of a stone. It was me all alone, on my own, had a smile all alone, did it great, had a cone by dawn. Only things that I own was the bone I was born, and all this cone they had thrown, had to put it in a zone that I won't sit still and condone all the actions you show. மச்சான், நைட்டு பீச் ஹவுஸில் ஒரு பார்ட்டி இருக்குது. ஜஸ்ட் 500 தான். இதுக்காச்சும் வருவியா? ஏய், இப்போ தானே மால் போயிட்டு வந்தீங்க. இருக்கிறது ஒரு லைஃபு, அதை நான் என்ஜாய் பண்ணுறேன். நீ? சரி, நீ என்ஜாய் பண்ணு. நான் இப்போ தான் வெளியே போயிட்டு வந்தேன். காசு போட விருப்பம் இல்லைன்னு சொல்லலாம்ல. காசு போட முடியாமல் இல்லை, என்கிட்ட எதுவும் இல்லை. இப்படியே காசு சேர்த்து வை. எதுக்கும் செலவு பண்ணாமல் சேர்த்து வச்ச காசில் ஒரு மாலை செஞ்சு போட்டுக்கோ. கொஞ்சம் என்ன சொன்ன? பாரா, உண்மையை சொன்னால் கோவம் வருதோ? நீ என் சுச்சுவேஷன் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு வாட்டி சொன்ன என்னடா கஞ்ச என்னடா பிரச்சனை? வீட்டுக்கு அட்வான்ஸ் கூட கொடுக்கல. அதேண்டா பேசிக்கிட்டு இருக்க? இப்போ என்ன உனக்கு? நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும், அதானே? ஆமாண்டா. அதெல்லாம் இல்லைடா. டேய், ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? நிஜமாவே அவன் போகிறாங்க. நான் போகிறேன்டா.
தம்பி இன்சூரன்ஸ் காசு கிரெடிட் ஆயிடுச்சுப்பா. என்ன? ஆமாப்பா, இப்போ தான் பேங்க்லேருந்து மெசேஜ் வந்துச்சு. நான் இப்போ உனக்கு காசு அனுப்பிச்சிடுறேன். இருப்பா, நான் அப்பாட்ட சொல்லிட்டு வரேன்.